ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரியாஸ் கார்டனிங் அண்ட் vlog. இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டனிங் வீடியோ பார்க்கலாம். நம்ம 30 days 30 வீடியோஸ் சேலஞ்சில் வந்து ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அக்னோலிமா பிளான் வந்து எப்படி ப்ரொபகேட் பண்ணலாம், எப்படி வந்து அதை வளர்க்கலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஒரு தொட்டியில் வந்து செடியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 செடிக்கு மேலே இருக்கும். அதை வந்து எல்லாமே தனியாக எடுத்து ஒரு குட்டி குட்டி பாட்டில் வச்சுருந்தேன். அதை பார்த்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எனக்கு இந்த பிளான்ட் வேணும், சென்ட் பண்ணுவீங்களா அப்படி சொல்லிட்டு. நான் இது வரைக்கும் சென்ட் பண்ணல யாருக்குமே, ஆனால் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ரொம்ப சாரி, அதை அனுப்ப முடியலை என்னால். அதே இப்போ 10 பிளான்ட்டும் பார்த்திங்கன்னா இப்போ ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. ஸோ அதை இன்றைக்கி வந்து சேல் பண்ணலான்னு இருக்கேன். இதுதான் நம்ம தனியாக எடுத்து வச்ச அக்னோலிமா லிப்ஸ்டிக் வெரைட்டி. அக்னோலிமாலே நிறைய வெரைட்டிஸ் உண்டு. இது வந்து அக்னோலிமா லிப்ஸ்டிக். இது வந்து செமி ஷேடட் பிளேஸில் வளர்க்கலாம், இண்டோரில் வளர்க்கலாம். வச்சு விட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 months ஆயிடுச்சு. நல்ல க்ரோத் இருக்குது, நல்லா சூப்பராக வந்திருக்கு. நிறைய புது புது குட்டி குட்டி கண்ணுமே பார்த்திங்கன்னா அந்த தொட்டியில் வந்திருக்கு. இந்த எல்லா பிளான்ஸ் தான் பார்த்திங்கன்னா ஒருத்தங்களுக்கு கொடுக்கறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அது போக வேறு பிளான்ஸ் இருந்தாலும் தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு தொட்டி வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த ஒரு தொட்டிலே பார்த்திங்கன்னா நிறைய பிளான்ஸ் இருந்துச்சு. அதையும் இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டில் வந்து இந்த மாதிரி செப்பரேட்டாக போட்டு வச்சுருக்கேன். இதுவும் அக்னோலிமாவில் இது ஒரு வெரைட்டி. இது க்ரீன் நினைக்கிறேன். இந்த அக்னோலிமா பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸி மெயின்டெனன்ஸ் தான். இண்டோரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே க்ரோத் இருக்கும். இந்த செடியில் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு பூ வரும். அந்த பூ வந்தால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த செடியோட க்ரோத் வந்து ரொம்ப நல்லா ஸ்பீடு இருக்காது. ஸோ வந்து அந்த பூ வரும் டைமில் பார்த்திங்கன்னா அந்த பூவை கட் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கண்டிப்பாக இண்டோரில் வளர்க்குறீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் தண்ணி விட்டுறணும். செமி ஷேடட் பிளேஸில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அதோட க்ரேத், அது லீஃபே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த சன்லைட் தெரிகிற டைரக்ஷன்லேயே பார்த்திங்கன்னா அந்த லீஃபெல்லாம் அந்த டைரக்ஷனில் நிற்கிற மாதிரி இருக்கும். செமி ஷேடட் பிளேஸ்லேயும் சூப்பராக வரும். ஒரு பாட்டில் தான் ஒரு செடி வச்சுருந்தோம். கிட்டத்தட்ட அந்த ஒரு பாட்லேயுமே பார்த்திங்கன்னா ஒரு 10-15 பிளான்ட்டில் வந்து இந்த மாதிரி வந்துச்சு. அந்த பிளான்ட்டெல்லாம் தான் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டில் போட்டு வச்சுருந்தேன். யாருக்காவது கொடுக்கலாம் கேட்டா அப்படின்னு நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் ஷாப்பில் 2-3 நர்சரி ஷாப்பில் கேட்டு பார்த்தேன். அப்போது ஒருத்தங்க ஓகே கொண்டு வாமா அப்படின்னு சொன்னாங்க. சரி அவங்கள்ட்டே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே இந்த மாதிரி பாட்டில் போட்டு வச்சு அதை சேல் பண்ணுறதுல அதில் ஒரு ஹாப்பி. நிறைய பேர் கார்டனிங் வீடியோஸ் போடும்போது பிளான்ட்ஸ் கிடைக்குமா, சீட்ஸ் கிடைக்குமான்லாம் கேட்டிருக்கிறீங்க. நான் இது வரைக்கும் ஆன்லைனில் எதுவுமே சென்ட் பண்ணதில்லை. அந்த மாதிரி எதாவது பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வெளியே அந்த ஷாப்பில் தான் கொடுத்துட்ருக்கேன். நிறைய பிளான்ட்ஸுமே இதுக்கு அப்புறமும் போட்டு வைக்கணும்னு வச்சுருக்கேன். அவங்க எதுனாலும் கொண்டு வா, தென்னங்கன்று அதெல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ வந்து அதை அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.